அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்தர்கள் வரிசையில் சிவவாக்கியரை பற்றி பேச இருக்கிறோம். சித்தர்கள், இந்த 11 சித்தர்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுபவர் நம்முடைய சிவவாக்கியர். ஆனால் சிவவாக்கியரை பற்றிய நிறைய கர்ண பரம்பரை செய்திகள் உண்டு. அவருடைய பிறப்பு என்ன, அவர் எந்த வருடத்தை சார்ந்தவர், அவருடைய தாய் தந்தையர் என்ன என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய கருத்துக்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. ஒரு சில பேர் சொல்கின்றார்கள் அவர் வைணவ சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு சில பேர் சொல்கின்றார்கள் அவர் நம்முடைய சைவ சமயத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதற்கு ஏற்றாற் போல சில பாடல்கள், அவருடைய பாடல்கள் இருக்கின்றன. முதலில் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்பதற்காக ஒரு சில பாடல்கள் ராமநாமத்தை பற்றி அவர் பாடுகின்றார். ஆனால் அதே சமயத்தில் அதிகமான பாடல்கள் சிவனை பற்றி குறிப்பதாக இருக்கின்றது. அவருடைய பாடலுடைய ஈற்றடியில் பார்த்தீர்கள் என்றால் சிவாய நம சிவாய நம என்ற அந்த சிவனை பற்றிய வார்த்தைகளையே நிறைய வரும். அதனால்தான் அவருக்கு சிவவாக்கியர் என்ற ஒரு பெயர் வந்ததாக சொல்கின்றார்கள். சிவவாக்கியம் என்ற ஒரு நூலை எழுதிய காரணத்தினாலும் அவருக்கு சிவவாக்கியர் என்ற பெயர் வந்ததாக சொல்கின்றார்கள். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த சித்தர் பெருமக்கள் தனக்கென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் அவரவருக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சித்தர் பெருமக்கள் பெரும்பாலும் ஒரு இஷ்ட தெய்வத்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு அவருடைய கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் ஒன்று. இன்னொன்று, இந்த சித்தர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைமையாக இருக்கக்கூடியவர் சிவன். சிவன் என்றால் ஒரு நாம் நினைக்கிற மாதிரி தெய்வம், அது கடவுள் என்பதை தாண்டி சிவன் என்பது யோகத்தினுடைய வடிவமாக ஒரு குறியீடாக அமைந்துள்ளது. அதனால் சித்தர்கள் சிவபெருமானை தலைவனாக அல்லது குருவாக கொண்டு அவர்கள் அவருடைய பாதையில் அவர்கள் செல்வது இயல்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வரிசையில் பார்க்கும்போது முதலில் எடுத்த அந்த இறைவணக்க பாடலே பார்த்தீர்கள் என்றால் எடுத்த உடனேயே அதாவது மிகப்பெரிய அந்த சிவபெருமானை பற்றிய வரிகளே அங்கே இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். அதிலிருந்து நாம் நினைக்க தோணும் இவர் ஒருவேளை சைவ சமயத்தை சார்ந்தவரோ என்று நினைக்க தோணும். ஆனால் பிறகு பார்த்தீர்கள் என்றால் வைணவத்தை பற்றிய பாடல்களும் நிறைய அவருடைய அந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. கிட்டத்தட்ட இவர் ஒரு 550 பாடல்கள் இயற்றியுள்ளார். அவர் ஒரு பாடல் சொல்கின்றார், அதாவது கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழைகள் பொறுக்க வேண்டுமே என்று பாடுகின்றார். என்ன சொல்றாரு? கரியதோர் முகத்தை ஒத்த என்றால் என்ன வருகின்றது என்றால் இந்த இடத்தில் நம்முடைய அதாவது கருப்பு நிறத்தை கொண்ட கற்பக விநாயகர் என்ற ஒரு பொருள் வருகின்றது. அப்ப கற்பக விநாயகரை கைதொழ அவருக்கு நிறைய நூல்களும் ஞானமும் கலையும் அறிவும் கிடைத்ததாக சொல்கின்றார். சொல்லிவிட்டு அடுத்த 3வது அடியில் போடுகின்றார், மிகப்பெரிய ஒரு அவை அடக்கத்தை கொண்டு அங்கே நிறுத்துகின்றார். பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம். நான் ஒரு செய்தி சொல்ல போறேன். அந்த செய்தியில நிறைய பிழைகள் இருக்கலாம், அதையெல்லாம் நீங்கள் பெருசாக பொருட்படுத்த வேண்டாம், பேயனாகி ஓதிடும் பிழைகள் பொறுக்க வேண்டுமே என்று சொல்கின்றார். அப்ப பேயன் என்ற ஒரு வார்த்தையை போடுகின்றார் பாருங்கள். எதற்காக பேயன் என்று போடுகின்றார் என்றால் இந்த பேய்க்கு என்று ஒரு உருவம் என்று தனியாக ஒன்று கிடையாது. அதே போல் பேய்க்கு தனியான இருப்பிடம் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு இருப்பிடம் கிடையாது. அதுபோல பேய்க்கு உரிமையான பொருள் என்ற எதுவும் ஒன்று கிடையாது. அந்த காரணத்தினால்தான் இங்கே சொல்லும் பொழுதே அவர் என்ன சொல்கின்றார்? பேயனாகி ஓதிடும் பிழைகள் பொறுக்க வேண்டுமே என்று பேசுகின்றார். பட்டினத்தடிகள் கூட சொல்வார், பேய் போல் திரிந்து என்று பேசுவார். இந்த அவையடக்க பாடலே முதலே இதை சொல்லுகின்றார். பெரும்பாலும் சித்தர்கள் என்று சொன்னாலே வழி வழியாக அந்த ரிச்சுவல்ஸ், அதாவது காலம் தொட்டு நம்முடைய பரம்பரையாக அந்த ட்ரெடிஷனலாக வந்த அத்தனை விஷயங்களையும், மூட பழக்க வழக்கங்களையும், அதே சமயத்தில் சாதிய கொடுமைகளையும், மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகளையும், இறைவனை சிலா ரூபத்தில் வைத்து வணங்குவதையும், புறப்பூசைகள் செய்வதும், சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் அடியோடு எதிர்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் சிவவாக்கியருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றன.
அவர் சொல்கின்றார், உருத்தரித்த நாடியில், அவர் சொல்றார், உருத்தரித்த நாடியில் உள்ளிருந்த ஜோதியை கருத்தினால் இணைத்து கபாலம் ஏற்ற வல்லிரில் விடுத்தரும் பாவலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று பாடுகின்றார். உருத்தரித்த நாடி என்று சொல்லும் பொழுது மூலாதாரத்தில் இருந்து மூண்டலு கனலாக வரக்கூடிய அந்த குண்டலினி யோகம் அப்படியே தாமரை இலை தண்டு போல் தன்னுடைய 6 ஆதாரங்களையும் கடந்து தன்னுடைய சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்ஞாவில் வந்து இடம்பெறுகின்றது. அந்த நாடியை உன்னுள்ளே கண்டு நீ இறைவனை தரிசிக்க வேண்டுமே தவிர அவற்றை விட்டுவிட்டு நீ புறப்பூசையில் நீ உன்னை கொண்டு போய் உன்னை சேர்த்து நீ மதிமயங்கி விடாதே என்று அவர் நிறைய சாட்டுவதை நாம் பார்க்கலாம். அந்த இவருடைய பாடல்கள் எல்லாமே இந்த ஆன்மீகத்தை தாண்டி இன்னும் பட்டவர்த்தமாக சொல்ல போனால், அதாவது அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை ஓதக்கூடிய அந்த குறிப்பிட்ட இனத்தை அவர் மிகவும் சாடுகின்றார். ஒரு பாடல் சொல்கின்றார், சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதளவு உம்முள்ளே அறிந்து நோக்க வல்லிரேல் சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி சித்தி முத்தியே என்று சொல்கின்றார். என்ன சொல்றாரு, அந்த வேதம் ஓதக்கூடிய அந்த குறிப்பிட்ட இனத்தை சொல்ல போனால், வேதம் ஓதுபவர்கள் யார்? பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் ஓதுகிறார்கள். அவர்களை அவர் சாடுகின்றார். சட்டநாத பட்டரே நீங்கள் வந்து வேதம் ஓதுகிறீர்கள், 4 விதமான வேதங்களை ஓதுகிறீர்கள், 6 விதமான சாஸ்திரங்களை சொல்லுகிறீர்கள். ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அதாவது இரைப்பை நோய் வந்து உடம்பு வியர்த்து மூச்சு விட திணறும் போது இவையெல்லாம் உங்களுக்கு வந்து உதவுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, மாத்திரை போத அளவு ஒரு நொடி பொழுதில் உங்களுக்குள் பயணம் செய்து அங்கே மறைந்துள்ள இறைவனை நீங்கள் கண்டு தெளியும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞான பாதையை காட்டும் என்று அந்த சமூகத்தை சாடுகின்றார். ஒரு பாடல் சொல்கின்றார், 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் என்று பாடுகின்றார். 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுள்ளை கலந்தவாறு பாவிகாள் அருகிலீர். எப்படி சொல்றா பாருங்க, பாலுள்ளை கலந்தவாறு பாவிகாள் அருகிலீர். அதாவது கருத்துள்ளே நம்ம ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அது இல்லையே என்று சொல்கின்றார். அதாவது இறைவன் வந்து நம்முடைய உடம்புக்குள்ளே நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கோயில் கொண்டுள்ளான். அது எப்படி என்றால், பாலிற்குள் நெய் எப்படி கலந்து இருக்கின்றதோ அதுபோல இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றான். ஆனால் அந்த பாலுக்குள் நெய் இருப்பதை பகுத்தறிய தெரியாத மூடர்களே என்று நம்மை பார்த்து திட்டுகின்றார். பாலுக்குள் நெய் அடங்கியவாறு நான் அதை அடங்கியிருக்கக்கூடிய அந்த பாலையும் நெய்யையும் பிரித்தறிய தெரியாமல் நாம் இருக்கின்றோம் என்று நம்மை பார்த்து சாடி விட்டு சொல்கின்றார். ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே, நம்முடனே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது நமக்கு சாவே கிடையாது என்று சொல்கின்றார். காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அது இல்லையே என்று பாடுகின்றார். இப்படி நிறைய பூசை 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 என்று பூசை செய்யும் பேதைகள், பூசை கொண்ட தன்னிலே பூசை கொள்வது எவ்விடம், ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டது எடுத்து நீர் இயம்புமே என்று பாடுகின்றார். என்ன நீங்க பூஜை பூஜை என்று அழைகிறீர்களே, ஆதி பூஜையில் ஆதி நேரத்தில் பூஜை என்று இருந்ததா, அனாதியாக பூஜை என்று இருந்ததா என்று அந்த புறப்பூசைகளை எல்லாம் சாடுகின்றார். அதே போல் நாம் இயற்கையாக இப்பொழுது புனித நீராட வேண்டும் என்று சொல்லி நிறைய இடங்களுக்கு ஊர் விட்டு ஊர் தாண்டி சென்று நாம் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி சென்று அங்கே புனித நீரில் நீராடி நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்ததாக நாம் ஒரு நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சித்தர்கள் மரபில் அதை முழுவதுமாக எதிர்க்கிறார்கள். என்ன சொல்கின்றார், தீர்த்தமாடல் வேண்டும் என்று தேடுகின்ற தீனர்கள் தீர்த்தமாடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புவீர், தீர்த்தமாக உம்முள்ளே தெளிந்து நீர் இருந்தபின் தீர்த்தமாக உள்ளது சிவாய 5 எழுத்துமே என்று பாடுகின்றார். அதாவது நீங்க எங்க போய் தீர்த்தமாட போகிறீர்கள், உங்களுடைய மனதிற்குள்ளே தீர்த்தமாக நீங்க தெளிந்து இருப்பீர்கள் என்றால் இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய தீர்த்தமாக விளங்குமே. அதை விட்டு நீங்கள் உட்புறத்தில் தேடுவதை விட்டு வெளிப்புறத்தில் இறைவனை தேடி செல்கின்றீர்களே என்று பாடுகின்றார். கோயிலாவது ஏதடா குளங்களாவதும் ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலமாரே
கோயிலும் அகத்துளே குளங்களும் அகத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று பாடுகின்றார். அதாவது கோயில்கள் நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கின்றன. நீ இறைவனை தேடி வேறு எங்கும் நீ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் நம் மனதிற்குள்ளே இருக்கின்றன. நீ தீர்த்தமாடக்கூடிய அந்த குளங்கள், அந்த நதிகள், அந்த அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் உன்னுடைய ஆன்மாவில் உன்னுடைய நெஞ்சிற்குள் குடிகொண்டிருக்கின்றன. அங்கே உன்னை தேடு, அங்கே நீ இறைவனை தேடு. அதை விட்டுவிட்டு நீ வெளியில் சென்று தீர்த்தமாட வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை வைக்கின்றார். ஆனால் சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளுமோ என்பது அது வேற விஷயம். அதாவது உருவ வழிபாடு கூடாது என்று சொல்வது எதற்காக என்றால், அவர் முழுவதுமாக உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரா இல்லையா என்பதை தாண்டி, உருவ வழிபாடு என்பது அந்த பக்தியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அது மிகவும் உதவக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஆனால் சிவவாக்கியர் என்ன சொல்கின்றார்? அதிலேயே தேங்கி விடாதீர்கள். நீங்கள் எப்படி அதிலே தேங்கி விடாமல் அதிலிருந்து ஆறு போல் நடந்து மூலமான பரபிரம்மத்திடம் நாம் சென்று சேர வேண்டுமே தவிர, அந்த சரியை கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்திலே நீங்கள் நின்று விடாதீர்கள். அவற்றை தாண்டி யோகம் ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது. அவற்றை தேட முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சி செய்வதற்கு இந்த புறப்பூசைகளும், இந்த வேதங்களும், சாஸ்திரங்களும், இந்த அபிஷேக ஆராதனைகளும், வேண்டுதல்களும் எதுவுமே உதவாது என்று பேசுகின்றார். அவர் சொல்றாரு, கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றது ஏதடா, கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றது ஏதடா, வாயினால் தொழுகின்ற மந்திரங்கள் ஏதடா, நியாயமான பள்ளியில் நன்மையாக வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையையே என்று சொல்கின்றார். கோயில் தான், அதாவது கோயில் இருக்குது, அந்த கோயில்ல இறைவன் பள்ளி கொண்டிருக்கின்றான் என்று யார் உங்களுக்கு சொன்னது? அதே போல நம் வாயினால் சொல்லக்கூடிய மந்திரத்தினால் என்ன பயன் வந்துவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? நீ என்ன பண்ணு, நியாயமான பள்ளியில் நன்மையாக வணங்கினால், நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேடும் போது காயமான பள்ளியில் அங்கே இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் என்று பேசுகின்றார். அவர் அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான அந்த, அதாவது கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தினால் அந்த வழி வழியாக தொன்று தொட்டு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சிவவாக்கியர் எதிர்க்கிறார். ஒரு பாடல சொல்றார். ஆனா அவரும் அதை மாதிரி பண்ணியிருக்கிறார். அதை மாதிரி பண்ணி நான் இப்பொழுது அதிலிருந்து கடை தேறி விட்டேன் என்பதை அவரே ஒரு பாடல் மூலமாக சொல்கின்றார். இது எல்லாமே எதை ஆத்தன்டிக்கா அவர் சொல்றாருன்னா, எந்த விதமான நூலையோ அல்லது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற மேற்கோள் எதையும் காட்டாமல் அவருடைய அனுபவத்தை இங்கே பகிர்கிறார். அனுபவம் என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? அவருடைய அனுபவத்தை இங்கே அப்படியே பகிர்கிறார். அவர் சொல்றாரு, பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை என்று சொல்கிறார். அப்ப அவர் அதை செய்திருக்கிறார். பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை. நான் ஒரு காலத்துல இறைவனுக்காக பூஜை செய்வதற்காக பல செடிகளிலிருந்து பல மலர்களை பறித்து நான் தூவியுள்ளேன். எத்தனை மலர்கள்! தேவையில்லாமல் உதவாத மந்திரங்களை என்னுடைய வாயினால் சொல்லிவிட்டேனே. நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் பல தீர்த்தங்களிலே, அதாவது நீர்நிலைகளிலிருந்து நீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணியும், அதுபோல நானும் தீர்த்தமாடி இருக்கின்றனே. சிவாலயங்கள், கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்றார். சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை என்று சொல்கின்றார் என்றால், அப்ப அவர் சரியை கிரியையில் தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் முதலில், அதிலிருந்து கடை தேறி யோகம் ஞானம் என்ற நிலையை அடைந்திருக்கிறார் என்பதைத்தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நமக்கு சிவவாக்கியர் இங்கே அருமையாக உணர்த்துகின்றார். நிறைய பாடல்கள், அவருடைய பாடல்களை பார்க்கலாம். அதே போல அவர் அதாவது சமுதாயத்தின் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சாடுகின்றார். பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறச்சியும் பணத்தியும் பகுத்துப்பாரு உம்முள்ளே என்று பேசுகின்றார். அதாவது நீங்கள் பறச்சி என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்ந்த குலம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணையும், பணக்கார சமுதாயத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண் என்று சொல்ல கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் எங்கேயாவது அவருடைய உடம்பில் இவள் தாழ்ந்தவள் இவர் உயர்ந்தவர் என்று ஏதாவது எழுதியிருக்கின்றதா? நீங்கள் பார்த்திருக்க முடியாது.
சரி, இவர்கள் பறச்சி தரக்கூடிய இந்த இன்பமும் பணத்தை தரக்கூடிய இன்பத்திலும் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? எந்த வேறுபாடும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அவர்களை நீ பகுத்து பார்க்கிறாய் என்று கேட்கின்றார். கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், சுடுகாட்டு எலும்பதனை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லை, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பு இல்லை என்று சொல்வார். சுடுகாட்டு எலும்பு என்று ஒன்று இருக்கின்ற, அதில் எப்படி வடநாட்டுக்காரனுடைய எலும்பு தென்னாட்டுக்காரனுடைய எலும்பு என்று எப்படி பாகுபாடு காண முடியாதோ அதுபோல மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது என்று அவர் பேசுகின்றார். அதே போல பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நமக்கு அருமையாக பறைசாற்றுகின்றார். அவரவர் மதத்தின்படி அவரவர் தெய்வங்களை வைத்து கொண்டாடுகின்றார்கள். உங்கள் மத கொள்கையின்படி நீங்கள் செய்கின்றீர்கள், ஆனால் அவற்றையும் தாண்டி உங்களை நீங்கள் அறிவீர்கள் என்றால் தெய்வம் ஒன்று என்பது புலப்படும் என்று பேசுகின்றார். அதாவது உங்கள் தேவர் எங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ. அவர் சொல்கின்றார், உங்க சாமி பெருசு, ஏன் சாமி பெருசு, உங்க குலம் பெருசு, ஏன் குலம் பெருசு, உங்க மதம் பெருசு, ஏன் மதம் பெருசு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்கள் தேவர் எங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ, இங்கும் அங்குமாய் இரண்டு தேவர் இருப்பாரோ. இங்கேயும் அங்கேயும் ஒரு தேவர்கள் இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள். அங்கும் இங்குமாய் நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றல்லோ. எப்படி சொல்றாரு? எல்லா பக்கம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு தெய்வம், அங்கும் இங்குமாய் நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றல்லோ என்று பேசுகின்றார். அதே போல நாம் இப்பொழுதெல்லாம் கோயில்களில் தேர் திருவிழாக்கள் நடத்துகின்றோம். தேர் திருவிழாவில் நாம் இறைவனை வைத்து அந்த சிலாரூபத்தில் உள்ள உலோகத்தால் செய்யப்பட்ட சிலைகளை வைத்து நாம் தேர் இழுக்கின்றோம். அதை அவர் சாடுகின்றார். ஊரில் உள்ள மனிதரெல்லாம் ஒருமனதாய் கூடியே தேரினில் வடத்தை இட்டு செம்பை வைத்து இழுக்கின்றார். எப்படி சொல்றாரு? தேரினில் வடத்தை இட்டு செம்பை வைத்து இழுக்கின்றார். இது நீங்க எல்லாம் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு, பாரில் உள்ள மாந்தர்கள் பண்ணும் புரளி பாருமே. நீங்க பண்ற கூத்த பாருங்கப்பா. ஒரு தேரை வச்சு அந்த தேர்ல வடத்தை கட்டி அந்த வடத்துல ஒரு மிகப்பெரிய தேரை பூட்டி மேலே அங்கே அங்கே அதாவது கல்லினால் செய்யப்பட்ட அல்லது உலோகங்களால் செய்யப்பட்ட சாமியை வைத்து நீங்கள் தேர் இழுக்கிறீர்களே, இதனால் என்ன பயன் உங்களுக்கு வந்துவிட போகுது என்று தேர் திருவிழாவை சாடுகின்றார். சாமநாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர். என்ன சொல்றாரு? அந்த வேதங்கள் ஓதக்கூடிய அந்த குறிப்பிட்ட இனத்தினரை சொல்கின்ற சாமநாலு வேதமும் சகல சாத்திரங்களும், நீ எல்லா வேதமும் ஓதுறிய, அந்த வேதத்தினால நீ சேமமாக ஓதின, நீ எவ்வளவுதான் மிகவும் உன்னதமாகவும் மிகவும் சிரத்தையோடு ஓதினாலும் கூட அது உனக்கு ஒரு பலனையும் கொடுக்க போவது இல்லை. அப்ப எப்படி இருக்கணும்னா, காம நோயை விட்டு நீர் உமக்குள்ளே அறிந்த பின், எப்படி சொல்றாரு? காம நோயை விட்டு நீர் உமக்குள்ளே அறிந்த பின் காயமான உள்ளத்திற்குள் இறைவன் எழுந்தருளுவான் என்று பேசுகின்றார். அப்ப புறப்பூசைகளை முழுவதுமாக எதிர்க்கின்றார். சாதி சமய கொடுமைகளை மிகவும் எதிர்க்கின்றார். அவர் சொல்றாரு, அதாவது மாறுபட்ட மணி துளைக்கி வண்டில் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற பேதைகால்ங்கிறார். நாம் அந்த பூஜை செய்வதற்குண்டான அந்த உலோகங்களை எல்லாம், அந்த மணி போன்ற அந்த பாத்திரங்களை எல்லாம் விலக்கி வைத்து விட்டு என்ன செய்கின்றோமா, வண்டில் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மாந்தர்கள்ங்கிறார். நீங்க வண்டில் எச்சில்னா தேனை கொண்டு போய் நீங்க அந்த கல்லு மேல ஊத்துறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன புண்ணியம் வந்துவிட போகுது என்று சொல்லிவிட்டு செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும், என்ன சொல்றாரு? செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும் அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இங்க பாரு, பொன்னில் செம்பிலும் தராவிலும் எங்கள் ஈசன் இருப்பன் என்று சொல்கின்றீர். எப்படி சொல்றாங்க? நீங்க செங்கல்லையும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கின்றீர்கள், தரா என்றால் உலோகம், உலோகத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்கின்றீர்கள், உங்களுடைய அறியாமையை நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்கின்றார். பிறகு சொல்கின்றார், இறைவன் ஒன்றுதான், நாம் எல்லோரும் அவரவர் சமுதாயத்திற்கும் அவரவர் மதத்திற்கும் தகுந்தவாறு இறைவனை நாம் வகுத்துள்ளோம், அப்படி செய்வது தவறு என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு மேற்கோள் காட்டுகின்றார். என்ன சொல்கின்றார்? தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்ததுள்ளு எம்முள்ளே. எப்படி சொல்றாரு பாருங்க? தங்கம் ஒன்றுதான், ஆனால் தங்கத்தை வைத்து விதவிதமான அணிகலன்களை நாம் செய்கின்றோம். காதுக்கு மாட்டக்கூடிய தோடு, கழுத்துக்கு மாட்டக்கூடிய செயின்,
கைக்கு போடக்கூடிய வளையல், இப்படி விதவிதமான அந்த நகைகளை செய்வதற்கு ஆதாரமாக அமைவது எது என்றால் தங்கம். அதுபோல இறைவன் ஒருவன், அவன்தான் பரபிரம்மம், அவனிலிருந்து வெளிப்பட்டதுதான் சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடியதில். அதுதான் அவர் சொல்றாரு, தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்தது எம்முள்ளே சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி சொல்றவங்க அதாவது வங்கரங்கள் பேசுவார் வாய் புழுத்து சாவாரே என்று, இப்படி பேதமையாக பேசக்கூடியவர்கள், அறிவிலியாக பேசக்கூடியவர்கள் வாய் புழுத்து இறந்து போவீர்கள் என்று பேசுகின்றார். எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் சொல்கின்றார்கள் பாருங்கள். அதே மாதிரி பொதுவாக இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடா என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை இங்கே அருமையாக நமக்கு மற்ற சித்தர்களை விட மிக எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகின்றார். அது ஒரு இயற்கையானது. ஆனால் அவற்றை நாம் என்ன சொல்கின்றோம், அது தீட்டு, அது கூடாது. அப்படிப்பட்ட அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களை நாம் நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் வீட்டில் விளக்கேற்ற கூடாது என்று அவர்களுடைய உணர்வுகளை சிதைக்கின்ற வகையில் இது இயற்கையாக நடக்கக்கூடியது, அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம், இது தீட்டல்ல, இது இயற்கை என்று அருமையாக சொல்கின்றார். தூய்மை தூய்மை என்றுள்ளே, இந்த தூய்மை என்ற வார்த்தையை தென் தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்துவார்கள். தூய்மை தூய்மை என்றுள்ளே துவண்டலையும் ஏழைகாள், தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம், ஆமை போல மூழ்கி அநேக வேதம் ஓதுரீர், அடுத்து தூய்மை திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே என்று சொல்கின்றார். உன்னை யார் தீட்டு என்று சொல்கின்றார்களோ, நீங்கள் தீட்டு, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த நாளில் நீங்கள் வெளியே வரக்கூடாது, புனித காரியங்கள் செய்யக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று உங்களை யார் சொல்கின்றார்களோ அவர்களே இந்த தூய்மை திரண்டு உருண்டதால் தான் குருக்களாக இங்கே உங்கள் முன் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். தூய்மை என்பது அது புனிதமானது என்று சொல்கின்றார். சொற்குருக்கள், அதாவது நீங்க ஏதோ தூய்மை போக வேண்டும், அந்த தீட்டு போக வேண்டும் என்பதற்காக ஆமை போல நீரில் மூழ்கி அநேக வேதம் ஓதுறீர். வேதம் ஓதுவதற்காக நீரில் மூழ்கி விட்டு நீங்கள் வேதம் ஓதுகிறீர்கள். ஆனால் தூய்மை திரண்டு உருண்டு அந்த சொல்லக்கூடிய வேதியனாக இங்கே இருக்கின்றது. அந்த வேதியனும் அந்த தூய்மையில் இருந்து வந்தவன் என்று பேசுகின்றார் நம்முடைய சிவவாக்கியர். எப்படிப்பட்ட மிக அருமையான கருத்தை சொல்கின்றார்கள். அதே மாதிரி சொல்றாரு, மாதம் மாதம் தூய்மைதான் மறந்து போன தூய்மைதான் சொல்றாரு. மாதம் மாதம் தூய்மைதான் மறந்து போன தூய்மைதான் மாதமற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது. எப்படி சொல்றாங்க, நாதமேது வேதமேது நற்குலங்கள் ஏதடா சொல்றாருங்க பாரு. மாதம் மாதம் தூய்மை நிற்க போய் தான் அது மிகப்பெரிய உருவமாக திரண்டு இப்பொழுது கண்ணும் காலும் படைத்த நீ ஒரு உருவமாக இங்கே படைத்திருக்கின்றாய், வளர்ந்திருக்கின்றாய். ரூபமானது மாதம் நின்ற தூய்மையோ வளர்ந்து ரூபமானது. நாதம் வேது வேதமேது நற்குலங்கள் ஏதடா, வேதம் ஓதும் வேதியர் விளங்குமாறு ஏதடாங்கிறார். இந்த வேதம் ஓதக்கூடிய வேதியர் இருக்கிறார்களா, அவர்கள் மட்டும் எப்படி வந்தார்கள்? தீட்டு என்று சொல்கின்றார்களே, அப்படி தீட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும் எதிலிருந்து வந்தார்கள்? அப்படி அதை தீட்டு என்று சொன்னால் தீட்டிலிருந்து வந்த நீயும் தீட்டல்லவா என்று பேசுகின்றார். எப்படி பாருங்கள், அதாவது ஊறி நின்ற தூய்மையை ஒரு பாடல் அருமையாக ஒரு ஊறி நின்ற தூய்மை என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு சொல்கின்றார், ஊறி நின்ற தூய்மையை உணர்ந்து நின்ற சீவனை வேறு பேசி மூடரை விளங்குகின்றது எவ்வாறு? நாறுகின்ற தூய்மையல்லோ நற்குலங்கள் ஆவன. எப்படி சொல்றாரு, நாற்றம் துர்நாற்றம் வீசக்கூடிய தூய்மையில் இருந்து அல்லவா நீ வருகின்றாய். நாறுகின்ற தூய்மையல்லோ நற்குலங்கள் ஆவன, சீறுகின்ற மூடனே தூய்மை நின்ற கோலமே என்று பேசுகின்றார். அப்ப இதிலிருந்துதான் நீ உருவாகியிருக்கின்றாய். அனைத்து ஜீவராசிகளும் அந்த தூய்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விடயத்திலிருந்தான் வெளிவந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அதை தூய்மை அற்றது என்று சொல்ல முடியும் என்று கேட்கின்றார். 12 திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான். 10 மாதமாய் தூய்மை வராத காரணத்தினால்தான் 12 திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான் கையிரண்டு காலிரண்டு கண்ணிரண்டும் ஆகிய. எப்படி சொல்றா பாருங்க, கையிரண்டு கண்ணிரண்டு காலிரண்டும் ஆகிய மெய் திரண்டு சத்தமாகி விளங்கு நின்ற கசரந்தமும் ரசகந்தமும் விளங்குகின்ற ரசகந்தமும் துயனின் காதமாய் விளங்குகின்ற தூய்மையேங்கிறார்.
இந்த 10 மாதம் நின்ற காரணத்தினால்தான் நாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் உணரக்கூடிய உடம்பாக இங்கே எடுத்து நாம் மனித வடிவில் நாம் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி மனிதனாக உலாவ விட்ட ஒரு விடயத்தை நீ எப்படி அசுத்தமானது, எப்படி தீட்டு என்று சொல்லுவாய் என்று கேட்கின்றார். காலை மாலை இரண்டு நேரமும் நீரினிலே மூழ்குகின்ற மூடர்கள்கிறார். நீ நீரில மூழ்கினால் என்னுடைய பாவம் போய்விடும் என்று சொல்லிவிட்டு நீரில் மூழ்குகின்ற மூடரே, நீரில் மூழ்கும் தேரை என் நிலை பெறும். அப்ப நீரிலே கிடக்கக்கூடிய தேரை தன்னுடைய பாவங்களை எல்லாம் தொலைத்திருக்க வேண்டாமா? அப்ப நீ என்ன பண்ணணும்? அதை விட்டுட்டு காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பிராயில் முத்தி சித்தி ஆகுமே என்கின்றார். நீ வெகு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தன்னுடைய 3வது கண்ணான அந்த சுழுமுனை வழியாக மூலாதாரத்திலிருந்து எழக்கூடிய அந்த எழுஞ்சோதியை, அந்த மூண்டலு கனலாக இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை யோக சக்தியின் மூலமாக ஆக்ஞா என்ற அந்த இடத்திற்கு கொண்டு வரும்போது அங்கே நீ இறைவனை காணலாம். மூண்டலு கனல் வழியாக இறைவனை காண மூலமே நினைத்திருந்து மூலாதாரத்தை சொல்கின்றார். மூலம் என்றால் மூலாதாரம். அதாவது மூலமாகிய குலத்தில் முளைத்தெழுந்த ஜோதியை காலமே எழுந்திருந்து கருத்திலே நினைப்பிராயில் பாலராய் வாழலாம், பரப்பிரம்மமாகலாம்ங்கிறார். அது சொல்லிட்டு கடைசியில அதை அறுதியிட்டு உறுதியாக ஆத்தன்டிக்கா சொல்றாரு. ஆலமுண்ட கண்டர் ஆணை அம்மை ஆணை என்று பாடுகின்றார். இங்க பாரு, சிவபெருமான் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், நீ மூலாதாரத்தில் உள்ள அந்த மூண்டலு கணலை யோகத்தின் மூலமாக எழுப்பும் பொழுது இறைவனை நீ பார்க்க முடியும், இது சத்தியம், இதை விட்டு விட்டு நீ வேறு எங்கும் அலையாதே என்று பேசுகின்றார். அதே மாதிரி அவர் சொல்றாரு, ஞானி ஞானி என்று சொன்ன நாய்கள் கோடி கோடியே என்று பேசுகின்றார். எப்படி பாருங்க, நான் ஞானி, நான் துறவி, நான் சித்தன் என்று எவன் சொல்கின்றானோ அவனை நாய்ங்கிறார். இதை விட ஒரு சமுதாய புரட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு குருநாதர், ஒரு மிகப்பெரிய சித்தர் யார் இருக்க முடியும்? ஞானி ஞானி என்று சொன்ன நாய்கள் கோடி கோடிங்கிறார். அவர் காலத்திலையும் இந்த போலி வேடதாரிகளான இந்த அதாவது ஆசாமிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது. அவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் என்று சிலர் சொல்கின்றார்கள், சிலர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் என்று சொல்கின்றார்கள். அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் அந்த பிலாசபி எப்படி இருக்கு அப்படின்னா, அது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதை நாமும் உணர முடிகின்றது. அதற்கும் அதில் அவர் டிட்டர்மினேட் பண்ணி சொல்கின்றார். இந்த மாதிரி இருக்கின்றது என்பதை நமக்கு ஆதாரபூர்வமாக அவர் சொல்கின்றார். அதே போல அவர் சொல்றாரு, ஆசை கொண்டு அனுதினமும் அந்நிய பொருளினை மோசம் செய்து முற்றிலும் அபகரிக்க நினைப்பவர் நேசம் கொண்டு நேமநிட்டை பூரிக்கச்சை பாதகர் காசியினில் 7 நரகு காத்திருப்பது உண்மையே என்று சொல்கின்றார். அடுத்தவன் பொருளை அபகரிப்பதற்காக வேடம் பூண்டு, காவி உடைகள் பூண்டு, ருத்ராட்சம் அணிந்து அவர்கள் அடுத்தவர்கள் பொருளை அபகரிப்பார்கள், அவர்களுக்கு நரகு காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். முத்தி சேர சித்தி இங்கு முன்னளிப்பேன் பாரன சத்தியங்கள் செய்து பல சாமி வேடம் பூண்டவர் நித்தியம் வயிறு வளர்க்க நீதி ஞானம் பேசியே பத்தியாய் பணம் பறித்து பாழும் நரகில் வீழ்வரே என்று பேசுகின்றார். நான் உனக்கு முத்தி தாரேன், நான் உனக்கு சித்துக்களை எல்லாம் கற்றுத்தருகின்றேன், இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை உனக்கு நான் சுட்டி காட்டுகின்றேன், உனக்கு நான் பல கலைகளையும் சொல்லித் தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு முத்தி சேர சித்தியிங்கு முன்னளிப்பேன் பாரன சத்தியங்கள் செய்து பல சாமி வேடம் பூண்டவர் நித்தியம் வயிறு வளர்க்க நீதி ஞானம் பேசியே பத்தியாய் பணம் பறித்து பாழும் நரகில் வீழ்வார்ங்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாடல சொல்றாரு, காவியும் சடைமுடியும் கமண்டலம் ஆதனம் தாவுருத்து ராட்சமும் தண்டு கொண்ட யோகங்கள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவிகால் வீடுதோறும் பருக்கை உண்ணச் செல்கிறீரே என்று சொல்கின்றார். இங்க பாரு, மனைவியை விட்டு விட்டு இல்லறத்தை துறந்து விட்டு காவி உடை அணிந்து கொண்டு நீ சடாமுடி வளர்த்து கொண்டு கையில் தண்டம் ஏந்தி கொண்டு கமண்டலத்தையும் வைத்து கொண்டு நீ யாரை ஏமாற்றுகின்றாய்? தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றிய, தேவி என்றால் மனைவியை சொல்கின்றார், மனைவியை விட்டுட்டு நீ போய் சன்னியாசினி போறையடா, இதனால உனக்கு என்ன பயன் என்று கேட்கின்றார். அந்த போலி துறவிகளையும் அவர் சாடுகின்றார். அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை
மூட பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு மிகப்பெரிய சாட்டையடி தன்னுடைய பாடல் மூலமாக அவர் கொடுத்து சென்றுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல அவர் சொல்றாரு, நிலையாமையை பற்றி பேசுகின்றார். மண்கலம் உடைந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் உடைந்த போது வேண்டும் என்று பேணுவார், நன்கலம் உடைந்த போது நாரும் என்று போடுவார், எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே என்று பாடினார். ஒரு மண் பாத்திரம் உடைந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? அதை தூர போற்ற மாட்டோமா? அது எதுக்காக தண்ணி கிண்ணி ஏதாவது ஊற்றி வைக்கிறதுக்கு தேவைப்படும் என்று இந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய குயவரை பார்த்திருப்பீர்கள். பக்கத்தில் ஒரு உடைந்த மண்பாண்டத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார். அப்ப அதையாவது ஊற்றி வைப்பதற்கு தேவைப்படுகின்றது அந்த மண்பாத்திரம். வெண்கலம் உடைந்த போது வேணும் என்று பேணுவார். ஒரு வெண்கலத்தால் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் உடைந்து விட்டது, நெளிந்து விட்டது என்றால் அதை மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி அதை மீண்டும் புது பொருளாக உருவாக்க முடியும், வேறு பொருட்கள் வாங்க முடியும். ஆனால் நன்கலம் கலந்த போது நாரும் என்று போடுவார். இந்த உடம்பில் இருந்து இந்த ஜீவனானது பிரிந்து விட்டதென்றால் ஒரு மாத்திரை பொழுது அளவும் நம்மை வைத்திருக்க மாட்டார்கள், நம்மை நாரும் என்று தூக்கி போட்டு விடுவார்கள் என்று சொல்கின்றார். என்றால் அதாவது இந்த நிலையாமையை பற்றி ஒரு அழகாக சொல்கின்றார். அவர் சொல்றாரு, அதாவது ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும், அவர் சொல்றாரு, ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோங்கிறார். நீங்க பாரு, நீ ஆடு தேடினாலும் தேடி, நாட்டை தேடினாலும் சரி, ரதகஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை படைகள் வைத்திருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான செல்வம் வைத்திருந்தாலும் சரி, கூட வந்து தேடுமோ? கூட வந்து உனக்கு உதவுமா? அப்ப எது உதவும்? அதுக்கு பதில் சொல்கின்றார். கேள்வியும் கேட்டுவிட்டு பதிலும் சொல்கின்றார். ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஓடியிட்ட தர்மமும் உகந்து இட்ட பிச்சையும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சொல்கின்றார். நீ யாருக்கெல்லாம் ஓடி ஓடி சென்று அவர்களுக்கு அன்னம் பாலித்தாயோ, யாருக்கெல்லாம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு உதவி செய்தாயோ, அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும், உன் தர்மம் உன்னை தலைகாக்கும் என்று சொல்கின்றார். இன்னொரு பாடல்ல சொல்றாரு, அதாவது மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாடமாளிகை புறத்தில் வாழுகின்ற காலத்தில். எப்படியா? மாடு கன்று செல்வம். அந்த காலத்துல மாடுன்னு இந்த சித்தர்கள்லாம் குறிப்பதற்கு என்ன காரணம்னா, அந்த காலத்துல யாரு மாடு கன்றுகள் அதிகமாக வைத்திருந்தார்களோ அவர்கள் மிகவும் செல்வம் மிகுந்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கின்றது. அதனால எல்லா சித்தர்களும் மாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மாடு என்றால் செல்வம் என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த இடத்தில் மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாடமாளிகை புறத்தில் வாழுகின்ற போதிலே காலதூதர் ஓடி வந்து சடுதியாக மோதவே. அவர் சொல்றாரு, காலதூதர் வேகமாக ஓடி வந்து நம்மளை கூட்டு போதுக்கு வரும்போது உன் கூட என்ன வரப்போகுது என்று கேட்கின்றார். நிலையாமையை பற்றி இவர் அருமையாக சொல்கின்றார். அதே போல மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேவி பாவிகாள் விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து எறிவது அருகிலீர் சொல்லிட்டு சொல்றாரு, மக்கள் பெண்டிர் சுற்றம் என்ற மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடல் ஆகுமோ? மனைவி பிள்ளை சுற்றம் சொந்தம் செல்வம் என்று நீ தேடிய அனைத்தும் ஒரு நாள் உன்னுடைய மேனியோடு சேர்த்து வைத்து எரிக்க போகிறார்கள். அந்த உண்மையை நீ உணர்ந்து கொள், எதுவும் உன்னோடு வரப்போவதில்லை என்ற அந்த நிலையாமை தத்துவத்தையும் நமக்கு இங்கே அருமையாக சிவவாக்கியர் சுட்டி காட்டுகிறார். நிறைய பாடல்கள். ஒரு பாடல சொல்றாரு, அந்த வேதம் ஓதக்கூடிய அந்த சடங்குகளை சொல்கின்றார். அதாவது இட்ட குண்டம் ஏதடா, இருக்கு வேதம் ஏதடா, சுட்டமண் தண்ணிலே சுற்றுகின்ற நூல் ஏதடா, முட்டி நின்ற தூணிலில் முளைத்தெழுந்த ஜோதியை பற்றி நின்றதேதடா பற்றி நின்ற ஏதடா பட்டநாத பட்டரேங்கிறார். ஒரு வேதம் ஓதக்கூடிய ஒரு வேதியரை பார்த்து சொல்றாரு, இட்ட குண்டம் ஏதடா, ஹோமங்கள் செய்வதற்காக மிகப்பெரிய குண்டங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த குண்டத்தில் இட்ட குண்டம் ஏதடா, இதனால உனக்கு என்ன பயன்? இட்ட குண்டம் ஏதடா, இருக்கு வேதம் ஏதடா, வேதத்தை சொல்ல போறியே அதனால என்ன பயன் சொல்லிட்டு சொல்றாரு, இட்ட குண்டம் ஏதடா, இருக்கு வேதம் ஏதடா, சுட்ட மண் களத்திலே சுற்றுகின்ற நூல் ஏதடா. நம்ம மண்கலயத்தில் நூல் சுற்றி வைக்கின்றோம் அல்லவா, அந்த நூல் ஏதடா. அதெல்லாம் விட்டுட்டு மூலாதாரத்தில் இருந்து மூண்டலு கணலாக இருக்கக்கூடிய அந்த தூண், ஒளி தூணாக இருக்கக்கூடிய
அந்த அதாவது மூலாதாரத்தில் மூண்டலு கனலாக இருந்த அந்த தூணினை நீ பற்றாமல் இதை செய்வதால் என்ன பயன் வந்துவிட போது நீயே சொல் என்று அவரை பார்த்து சாடுகின்றார். அதே போல இன்னொரு பாடல சொல்றாரு, மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மீன் இருக்கும் குளத்திலே குளிக்கவும் மூழ்கவும்ங்கிறார், குடிக்கவும் குளிக்கவும்ங்கிறார். மீன் இறைச்சி வேதியர்கள் சாப்பிட மாட்டார்கள் அந்த காலம் தொட்டு, ஆனால் மீன் இருக்கக்கூடிய நீரில் தான் குளிக்கிறார்கள் குடிக்கிறார்கள். மானிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மானிருக்கும் தோலலோ மார்பு நூலா ஆனது. ஆனா மானிறைச்சி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் மானினுடைய தோலிலிருந்து எடுக்கப்பட்டதை தான் தன்னுடைய பூநூலாக அணிந்து கொள்கின்றார்கள் என்று சாடுகின்றார். ஆட்டிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், ஆட்டிறைச்சி அல்லவோ உங்கள் யாகத்திற்கு ஆற்றுதல் என்கிறார். ஆட்டிறைச்சி சாட மாட்டீங்க, ஆனா அந்த ஆட்டை கொண்டு போய் யாகத்தில் இடுகிறீர்களே. மாட்டிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மாட்டிறைச்சி அல்லவோ மரக்கறிக்கு ஆனது. மாட்டிறைச்சியை சாப்பிட மாட்டீர்கள், ஆனால் மாட்டிலிருந்து வரக்கூடிய பாலை குடிக்கிறீர்களே என்று ஒரு புரட்சிகரமான கருத்தை கேட்கின்றார். இது நான் இந்த விஷயத்தை பகிர்வதால் என்மேல் நீங்கள் எதுவும் கோவப்படக்கூடாது. சிவவாக்கியர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படியே இங்கு எடுத்து வைக்கின்றேன். அவர் சாதி சமய சழக்குகளை அப்படியே வேரோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் காலத்தில் இத்தனை பெரிய சாதி கொடுமைகளும் சமுதாய சீர்கேடுகளும் மூட பழக்க வழக்கங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் புறப்பூசை வழிபாடுகளும் அதே போல இறைவனுடைய பெயரை சொல்லி ஏழைகளை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் கபடதாரிகளும், நான் துறவி என்றும் நான் சன்னியாசி என்றும் கபடதாரிகளும் சமுதாயத்தை சீர்குலைத்துக் கொண்டிருப்பதை நினைத்த காரணத்தினால், அதை அனுபவபூர்வமாக அவர் உணர்ந்த காரணத்தினால் அதை ஆணித்தனமாக சில விஷயங்களை நமக்கு இங்கே அவர் எடுத்து வைப்பதை நம்மால் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் அவர் இதே மாதிரி சொல்கின்றார். அதாவது நீங்க வாயில் எச்சில் சொல்கின்ற, வாயில் குடித்த நீரினை எச்சில் என்று சொல்கிறீர். வாயில நம்ம தண்ணி வச்சு குடிச்சிட்டோம்னா எச்சில்னு சொல்றோம் இல்லையா? வாயில் குதப்பும் வேதம் எனப்பட கடவுதம். அப்போ வாயில குடிச்ச நீரையே நீங்க எச்சில்னு சொல்றீங்களே, வாயினால சொல்லக்கூடிய மந்திரம் எச்சில் தானே. வாயில் எச்சில் போக்குவதற்கு நீரினை குடிக்கின்றேர், வாயில் எச்சில் போனவாறு எங்கிருந்து சொல்லுமே என்று கேட்க. வாயில் எச்சில் போக வேண்டும் என்று தண்ணீரை குடித்து கொப்பளித்து துப்புகிறீர்கள், ஆனால் வாயில் எச்சில் போய்விடுமா? வாயில் எச்சில் வேணாலும் போய்விடும், வாய் அங்கே தானே இருக்கும். அப்ப என்ன சொல்கின்றார், வாயில் எப்படி எச்சில் ஊறுகின்றதோ அதுபோல நம்முடைய உணர்விலும் எப்பொழுது இறை என்ற அந்த எண்ணம் ஊறிக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு கருத்து மறைமுகமாக வைக்கின்றார். இன்னொன்று, இந்த எச்சில் என்று சொல்லாதீர்கள், எதுவும் இந்த உலகத்தில் இழிவானது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார். ஓதும் வேதம் எச்சில். அவர் சொல்றாரு, ஓதும் வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், மோதகங்கள் ஆனதெச்சில், பூதலங்கள் ஏழும் எச்சில், மாதர் விந்து எச்சில் சொல்றாரு, மதி எச்சில், ஒளி எச்சில். அடுத்து சொல்கின்றார், மாதர் விந்து எச்சில், மதி எச்சில், ஒளி எச்சில் சொல்லிவிட்டு இந்த உலகத்துல எல்லாமே எச்சில். என்ன சொல்றாரு, எச்சில் என்பது இல்லை 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 இல்லையே என்று சொல்கின்றார். இந்த பாரு, நீ சொல்லக்கூடிய வேதம் எச்சில், ஏனென்றால் வேதம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப இறைவன் ஒருவரிடமிருந்து வந்த காரணத்தினால் அதுவும் எச்சில். நீ சொல்லக்கூடிய மந்திரம் உன்னுடைய வாயிலிருந்து சொல்லப்படுகின்றது, ஆகவே அதுவும் எச்சில். நீ இறைவனுக்கு படைக்கக்கூடிய மோதகங்கள் இருக்கே, அது ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த பழக்கம், அந்த பழக்கத்தை நாம் பயன்படுத்துகின்றோம், ஆகவே அதுவும் எச்சில். இந்த 7 உலகமும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டது, அந்த வம்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆகவே அதுவும் எச்சில். மாதிருந்த விந்து எச்சில், மனைவியினுடைய கற்பப்பையில் செல்லக்கூடிய அந்த விந்துமே நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டது, ஆகவே அதுவும் எச்சில். ஒளி எச்சில், நிலவு எச்சில். இந்த உலகத்தில் எச்சில் படாதது எதுவுமே இல்லை இல்லை, ஒன்றே ஒன்று எச்சில் படாதது இருக்கின்றது. எதுவென்றால் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அகப்பூசை வழியாக செய்யக்கூடிய அந்த ஒன்று, இறைவனை அகத்துள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எச்சில் இல்லாத விஷயம் இந்த உலகத்தில் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் சொல்றாரு, அதை செய்யதெங்கில் இளநீர் சேர்ந்த காரணங்கள் போர். இளநீர்ல தேங்காயில, தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயில இளநீர் எப்படி போய் சேர்ந்துன்னு யாராவது சொல்ல முடியுமா? செய்யதெங்கில் இளநீர் சேர்கின்ற காரணங்கள் போல் சொல்லிட்டு சொல்றாரு,
அதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியாதோ அதே மாதிரி எனக்குள்ளேயும் இறைவன் செய்யதெங்கில் இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளே புகுந்து கோயில் கொண்டன. ஐயன் வந்து என்னுள்ளே புகுந்து கோயில் கொண்டபின் சொல்லிட்டு சொல்றாரு, கோயில் கொண்டபின் அதாவது மண்ணுலகில் மானிடர் முன் வாய் திறப்பது இல்லையேங்கிறார். நான் வந்து எப்படி அந்த தேங்காயில் இளநீர் சேர்ந்தது காரணம் தெரியாமல் சேர்ந்ததோ அதுபோல என்னை இறைவனாகவே ஆட்கொண்டு விட்டான். அப்படி எனக்குள் அவன் உள்ளே வந்து விட்டான் என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரிடமும் பேசுவதில்லைன்னா மனிதரிடம் பேசாமல் இருப்பதை சொல்லவில்லை, மௌனத்தை கடைபிடித்தேன் என்கின்றார். அருணகிரி பெருமான் சொல்வார்களா, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்று பேசுவார். அதாவது மௌனம்தான் ஆன்மீகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அதை அனுபவத்தின் மூலமாக உணர வேண்டும். ஆகவே இதை நான் உணர்ந்த காரணத்தினால் இறைவன் என்னுள்ளே வந்து குடியேறி விட்டான் என்று நினைத்த மாத்திரத்திலே நான் மௌனியாகி விட்டேன் என்று பேசுகின்றார். அவரே சொல்றாரு, அதாவது நீங்க வந்து அவனை தேடி என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் அறிந்து கொள்ளவில்லைப்பா, என்னுள்ளே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லை. என்னுள்ளே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னுள்ளே இருந்து யான் அறிந்து கொண்டேனேங்கிறார். என்னுள்ளே இருப்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை, பிறகு நான் யோகத்தின் மூலமாக அதை அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட விஷயத்தை யாரும் சொல்ல முடியாத அனுபவத்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆகவே அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நான் எனக்குள் இருந்து பயணம் செய்து நான் தெரிந்து கொண்டேன் என்று பேசுகின்றார். ஆக அவர் சொல்ல வருவது, புறப்பூசைகளுக்கு எதிராக, சாதி மதங்களுக்கு எதிராக வேதங்கள், அந்த வேதாந்திகள், வேத மரபுகளுக்கு, சடங்குகள், சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சாதிய கொடுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் இவர் எதிர்க்கின்றார். ஆகவே சிவவாக்கியர் சொன்ன அந்த வழி நெறிமுறையில் நாம் இறைவனை ஆரம்பத்தில் சரியை கிரியை மூலமாக நாம் கடைத்தேறி நாம் நீருபோல் ஓடி, ஆற்றலுக்கான நீருபோல் ஓடி நாம் மூலமான கடலில் கலக்க வேண்டுவதே நம்முடைய கொள்கையாகவும் நம்முடைய லட்சியமாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நமக்குள்ளே இறையை தேடுவோம். அந்த இறையை தேடுவதற்கு நமக்குள்ளே ஆழமாக பயணம் செய்வோம். மீண்டும் ஒரு சித்தருடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.